Hi, welcome to Kerufoodbasket channel. இன்னைக்கு வீடியோவில் வெஜிடபிள் ஸ்டூ எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவையான பொருட்கள் பார்க்கலாம். பொட்டேட்டோ, காலிஃப்ளவர், கேரட், தனியா, தக்காளி, வெங்காயம், தேங்காய், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், ஒரு கப்பு வாட்டர், பிரிஞ்சி இலை 3 ஏலக்காய், 2 கேஷ்யூநட், 3 லவங்கம், 1 ஸ்பூனு ஜிஞ்சர் garlic பேஸ்ட், ஆயில். இப்போ தனியாக நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க காய்கறிகளை அதில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஆஃப் குக் பண்ணால் போதும். இந்த காய்கறி வேகிறதுக்கு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதில் இன்னும் பட்டாணி, பச்சை பட்டாணி, பீன்ஸ் இதெல்லாம் கூட ஆட் பண்ணலாம். பிஞ்ச் ஆஃப் டர்மரிக் பவுடர், மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் போல் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம குழம்புக்கு தேவையான பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பச்சை மிளகாயில் 1 பச்சை மிளகாய் நம்ம அதில் சேர்த்துக்கலாம். இதில் ரொம்ப காரமும் இந்த மாதிரி மிளகாத்தூளில் நம்ம சேர்க்க போகிறதில்ல. இது நல்லா ஒயிட்டாக தான் இருக்கும் இந்த ஸ்டூ. தேங்காய் சேர்த்துக்கலாம். இது அரை மூடி தேங்காய். இதில் தக்காளி நம்ம சேர்க்க போகிறதில்ல. வெறும் பச்சை மிளகா, தேங்காய், 1 பச்சை மிளகா நம்ம குழம்பு செய்யும் பொழுது சேர்த்துப்போம். இதில் 1 பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டு தேங்காய், வெங்காயம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதோட இது ஆப்ஷனல் தான். 2 கேஷ்யூ போல் நான் சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் ஃப்ளேவருக்காக. இது சேர்க்கலனாலும் பரவாயில்ல, சேம் டேஸ்ட். 2 போல் கேஷ்யூநட். இப்போது தனியாவை ட்ரை ரோஸ்ட் பண்ணி கொஞ்சம் போல் ப்ரௌன் ஆனதும் இதை ஆற வச்சு நல்லா ஃபைன் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நான் ட்ரை ரோஸ்ட் பண்ண தனியாவை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபைன் பவுடராக நான் அரைச்சி எடுத்துகிட்டேன். ஸ்டூவுக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட்டையும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். அதில் தேங்காய், பச்சை மிளகா, கேஷ்யூ அண்டு ஆனியன் இது சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட் பண்ணிட்டோம். இப்போது பேன் சூடானதும் லோ ஃப்ளேமில் வச்சு 4 ஸ்பூன் ஆயில் போல் நம்ம சேர்த்துட்டு பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரிஞ்சி இலை இதை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது இந்த டைமில் சோம்பு சேர்க்க வேண்டாம். ஆனியன் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம சோம்பை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போது பச்சை மிளகா உடைச்சி சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் வதக்கலாம். கருவேப்பிலை,
ரொம்ப கோல்டன் ப்ரௌனாக வதங்க வேண்டாம். இப்போது வந்து நம்ம சோம்பு கொஞ்சம் போல் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டை வந்து நான் பேஸ்ட்டை ஆட் பண்ணுறேன். பேஸ்ட்டாகவும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ரொம்ப ஃபைண்டாக வந்து சாப் பண்ணியும் சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி நல்லா பெரிய சைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து ஸ்மாஷ் ஆகக்கூடாது. தக்காளி வந்து ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான ட்ரை ரோஸ்ட் தனியா பவுடரை சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு மெயினான இன்க்ரீடியன்ஸே இந்த ரோஸ்டட் தனியா தான். ரொம்ப நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். கொஞ்சம் போல் வேக வச்ச காய்கறி தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வெஜிடபிள்ஸ் வாட்டரோடு சேர்த்துக்கலாம். வேக வச்ச தண்ணியை இதோடய சேர்த்துக்கலாம். இப்போது இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டூ ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக இருக்காது, தண்ணியாக தான் இருக்கும். இது கொதித்து அந்த வெஜிடபிள் எல்லாம் இந்த வாட்டரோடு நல்லா சேர்ந்து, நம்ம ஆல்ரெடி ஆஃப் குக் தான் பண்ணியிருக்கோம், இது நல்லா குக் ஆகணும். இந்த குழம்புக்கு தேவையான சால்ட்டு சேர்த்தாச்சு. ஆல்மோஸ்ட் வந்து நம்ம ஸ்டூ ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா கொதித்து வெந்ததும் நம்ம தேங்காய் பேஸ்ட் வந்து இது சேர்த்துக்கலாம். பத்து நிமிஷம் போல் நல்லா கொதிச்சிடுச்சு. ஆல்ரெடி நான் வந்து வெஜிடபிளை வந்து நம்ம ஆஃப் குக் பண்ணிட்டோம், அதனால் ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். இதில் பட்டை, லவங்கம், ஏலக்காய், அந்த இஞ்சி பூண்டு ஃப்ளேவர், ரோஸ்டட் தனியா, மெயின் இந்த ரெசிபிக்கே வந்து ரோஸ்டட் தனியா தான். இல்லை நம்ம வந்து சில்லி பவுடர் அந்த மாதிரிலாம் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறதில்ல. இது வந்து ஒரு ரொம்ப ப்ளெயினான ஒரு நல்ல ஒரு ரெசிபி இது. இப்போ வந்து நான் கோகனட் பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் போல் வந்து கொதிச்சிச்சின்னா நம்மளோட ஸ்டூ ரெடி ஆகிடும். இது வந்து நம்ம ஸ்ட்ரீம் ஃபுட்டுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இடியாப்பம், ஆப்பம், இட்லி, தோசை, ஈவன் சப்பாத்தி, இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்ல ஒரு சைட் டிஷ். ரைஸ்க்கும் சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பார்த்திங்கன்னா தக்காளியும் இந்த வரை நம்ம முழுசாக நம்ம வந்து போட்டிருக்கோம், அதனால் ரொம்ப ஓவர் குக் ஆகாமல் இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கணும். இப்போ சால்ட் எல்லாம் செக் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லா ஒரு ஃப்ளேவர் இது. நீங்கள் குக் பண்ணும்போது அந்த ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அந்த ஸ்மெல் நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ நல்லா வந்து குக் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா கலர் டோட்டலாக வந்து நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு.
இதில் நம்ம வந்து க்ரீன் பீஸ் சேர்த்தோம் அப்படின்னா, பச்சை பட்டாணி சேர்த்தோம்னா ஒரு லைட்டு க்ரீனிஷ் கலரில் வந்து இந்த ஸ்டூ வந்து கலர் இருக்கும். இப்போ ஒரு பவுலுக்கு நான் மாற்றுறேன். இதில் வந்து நம்ம இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் ஸ்டூ பார்த்துருக்கோம். இதிலே வந்து சிக்கன், மட்டன் இந்த மாதிரி வந்து ப்ரான் கூட வச்சு நம்ம வந்து ஸ்டூ செய்யலாம். இப்போ நம்ம நான்வெஜ் செய்யும் பொழுது பச்சை மிளகா வந்து ஒரு 2 போல் எக்ஸ்ட்ரா சேர்த்து நம்ம நல்லா பேஸ்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து அந்த நான்வெஜ்ஜுக்கு வந்து கொஞ்சம் போல் வந்து காரம் இருக்கணும். ரொம்ப சூப்பரான நல்ல குட் ஸ்மெல் இருக்கக்கூடிய ஸ்டூ நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கேரு ஃபுட் பாஸ்கெட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.